ஒரு கலவரமாக தான் பார்க்கப்படுது. ஏறக்குறைய ஒரு 1400 வீடுகளுக்கு மேலே கொளுத்தப்பட்டுச்சு. பல இடங்களில் வன்முறைகள், பல கொலை சம்பவங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ ஜஸ்டிஃபை இவங்க பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே அது ஒரு தவறான விஷயம் தான். அந்த மாதிரியான பல விஷயங்களை பாமக பண்ணியிருக்கு. இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த 20% ரிசர்வேஷன் அப்படின்னு வாங்கி கொடுத்தது ராமதாஸ் அவர்கள் தான். இது கருணாநிதி சம்மந்தப்பட்டதோ, ராமதாஸ் சம்மந்தப்பட்டதோ, எம்ஜிஆர் சம்மந்தப்பட்டதோ கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதல்ல இந்த கலவரம் நடக்குது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் 20% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு சட்ட அங்கீகாரம்னு ஒன்று கொடுக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் அதுக்குள்ளே சப்ஃப்ரேமிங்காக அந்த 20%க்குள்ளே சப் கேட்டகரைசேஷனில் 10.5 2021 கொடுக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய பார்கெய்னராக தான் அறியப்பட்டார். ஏன் அப்படின்னா விஜயகாந்தோட வருகைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்குது. இவங்களோட பார்கெனிங் பவர் குறைய ஆரம்பிக்குது. பாமக தன்னோட கோட்டையை நினைக்கிற இடத்துல விஜயகாந்த் பார்த்திங்கன்னா ஓட்டையை போட்டு அவங்களோட ஆட்டத்தெல்லாம் கலைச்சி விட்டுறது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக அரசு பார்த்திங்கன்னா பாமகவோட ஆதரவாளர் மட்டும்தான் இருந்துச்சு. ராமதாஸ் பண்ண பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட்டை எப்படி திராவிட கட்சியில் எடுத்துச்சோ அது மாதிரி பாமக நான் தலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணுச்சு. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அரசியல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கணுன்றது நினைக்கிறவங்க எல்லாருமே ராமதாஸ் அவர்களோட அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். நான் அதிமுக பார்த்திங்கன்னா டயர் நக்கிகள் அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் பண்ணது அன்புமே. அதான் நான் அதுக்கு அடுத்தடுத்து வந்த தேர்தலில் அவங்களோட கூட்டணி வச்சாங்க. விஜய் ஜனநாயகன்ற ஒரு படத்தை தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறாரோ அந்த மாதிரி பாமகவுக்கு இது அரசியல் பிரச்சார படமாக இருக்கு. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். சில பேர் பார்த்திங்கன்னா சினிமாலேருந்து அரசியல் ஜெயிப்பாங்க. ஒரு சில பேர் அரசியலும் இருப்பாங்க, சினிமாலையும் இருப்பாங்க. சில பேர் அரசியலில் ஜெயிச்சதுனால பார்த்திங்கன்னா அவரை பற்றின சினிமாவை பார்த்திங்கன்னா பயோபிக்காக எடுப்பாங்க. அப்படி ஒருத்தரை பற்றின பயோபிக்கோட அப்டேட் தான் இன்றைக்கி வந்திருக்கு. அது குறித்து நவீன் கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மார்வி. சேரன் அவர்களுடைய இயக்கத்தில் ஐயா அப்படின்ற ஒரு திரைப்படம் உருவாகுது. அதுக்கான போஸ்டர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது யாரோட பயோபிக் அப்படின்னா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த போஸ்டர் உண்மையே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த போஸ்டரில் ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருந்தது இன்னைக்கு அவருடைய 87வது பிறந்தால் அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே 1987 அப்படின்ற ஒரு இயரை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஆண்டுனே அதை சொல்லலாம். எம்பிசி மக்களுக்கான அந்த 20% ரிசர்வேஷனை வலியுறுத்தி தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் ராமதாஸ் நடத்தினாரு. அது குறித்தான ஒரு திரைப்படமா இது உருவாக வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த படம் அப்படின்றது ராமதாஸோட எந்த பார்ட் ஆஃப் லைஃபை பேச போகுது? கரெக்ட். இப்போ ராமதாஸ் அவர்கள்னு எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேசப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராளி அவர் பார்க்கப்படுகிறார். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த 20% ரிசர்வேஷன் அப்படின்னு வாங்கி கொடுத்தது ராமதாஸ் அவர்கள் தான். ராமதாஸ் மட்டும் கிடையாது, அவர் கூட சிஎன்ஆர்லேருந்து பல முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல முக்கியமான ஒரு ஐகானிக் ஃபேஸாக பார்க்கப்படுறது ராமதாஸ் அவர்கள். அது அந்த 1987 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக மற்றும் எம்பிசி மக்கள் தரப்பில் அது போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஒரு கலவரமாக தான் பார்க்கப்படுது. ஏறக்குறைய ஒரு 1400 வீடுகளுக்கு மேலே கொளுத்தப்பட்டுச்சு. பல இடங்களில் வன்முறைகள், பல கொலை சம்பவங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அதெல்லாம் தள்ளி வச்சாலுமே அதை கண்ட்ரோல் பண்ண அப்போ இருந்த எம்ஜிஆரோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு சம்பவம்ன்ற விஷயம் நடத்திருந்தாங்க. ஸ்டெர்லைட் போராட்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் போராட்டம் அரசுக்கு எதிராக நடந்தது. இங்கே ஒரு நார்மலாக ஒரு பப்ளிக் கலவரம் மாதிரி நடந்த ஒரு போராட்டம் கலவரமாக மாறின விஷயங்கள். இப்போ அந்த மாதிரி போராட்டத்தில் நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனால் அப்படி மாறினப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஆட்சி பீரியடில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது. அதில் ஏறக்குறைய ஒரு 20 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 21 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போனவங்களுக்கு இப்போ ஸ்டாலினோட கவர்மெண்ட் அந்த மாதிரி நினைவு மண்டபம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டியிருக்கு. சரி, அந்த 87 தான் இந்த ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. வன்னியர் சங்கம் பாமகவாக உருவெடுக்குது. அந்த வன்னியர் சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த 20% எம்பிசி ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணுது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சப் கேட்டகரைசேஷன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தாண்டி ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனே இருக்குது. ஏன்னா மற்ற எந்த ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா எம்பிசின்னு ஒரு தனி கேட்டகரி கிடையாது. பெரும்பாலும் நமக்கு மட்டும் தான் எம்பிசின்னு ஒரு தனி கேட்டகரி இருக்குது. மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே சப் கேட்டகரைசேஷன் ரிசர்வேஷன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பிசிக்கு கொடுக்குற அந்த 27-30% ரிசர்வேஷன் கொள்ளையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வச்சு அவங்களுக்கு சப் கேட்டகரி இவ்வளோ உள்ள பிரித்து தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி எஸ்சி ரிசர்வேஷனுக்குள்ள 18% பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆதரவர்களுக்கு 15%, அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு அருந்ததியர்களுக்கு மட்டும் 3% பிரித்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் பிசிக்குள்ளே பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லை, எங்களுக்கு தனியாக கொடுங்கன்ற மாதிரி கேட்டு இந்த 20% வாங்கியிருந்தாங்க. அதுக்கு சட்ட அங்கீகாரம் வாங்கி கொடுத்து அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே அது ஒரு பாதுகாப்பான ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். எல்லா கட்சியுமே இதில வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இது கருணாநிதி சம்மந்தப்பட்டதோ, ராமதாஸ் சம்மந்தப்பட்டதோ, எம்ஜிஆர் சம்மந்தப்பட்டதோ கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில முதல்ல இந்த கலவரம் நடக்குது. கருணாநிதி ஆட்சி காலத்தில 20% ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு சட்ட அங்கீகாரம்னு ஒண்ணு குடுக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் அதுக்குள்ள சப் ஃப்ரேமிங்கா அந்த 20%க்குள்ள சப் கேட்டகரைசேஷன்ல 10.5 வந்து 2021ல குடுக்குறாரு. போராடி இறந்து போன அந்த 21 குடும்பத்துக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நினைவிடம்லாம் கட்டி குடுக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இது ஒரு மிக நீண்ட ஒரு போராட்டம். ஒரு சில இடங்கள்ல கலவரமாவும் வெடிச்சிருக்கு. தொடர்ச்சியான அதுக்கான முன்னெடுப்புகள பாமக எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அதுவே பாமகக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா போய் நிக்குது. ஏன் அப்டின்னா, பாமகன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப, ராமதாஸ் அவர்கள் சொல்ற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், பெரியார் 3 பேரும் கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே எடுத்து பரபரப்பா பேசுறாங்க. அப்ப திருமாவளவன் உட்பட எல்லாருமே வந்து ராமதாஸ் கூட தான் இருக்காங்க. எல்லாம் ஒண்ணா தான் பயணிக்கிறாங்க. திருமாவளவனை வந்து ப்ரொஜெக்ட் பண்றார். சவுத்துல இருந்து நார்த்துக்கு நீங்க வரணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ராமதாஸ் பேசினார். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு மாநாட்டில கூட அவர் பேசினார். நான் தான் திருமாவளவன வடக்கு கொண்டு வந்தேன். நீ இது சவுத்தோட நின்றக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இப்போ வட தமிழகத்தில் திருமாவளவன் ஒரு ப்ராமினென்ட்டான லீடரா இருக்கார். அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணவரு ராமதாஸ் அவர்கள். சீமான் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் பத்தி பேசுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பார்கெய்னரா தான் அறியப்பட்டார். ஏன் அப்படின்னா, அந்த கட்சின்ற ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டோட வருது. ஆட்சியை பிடிக்கிற ஸ்டேஜ்ன்றதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 எம்எல்ஏ 25 மில்லியன் வர அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா, பாமக இல்லைன்னா யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது. 4லேருந்து 8% ஓட்டுகளை வந்து அவங்க பேக் பண்ணுறாங்க. பல முக்கியமான இடங்கள்ல பாமக அப்படின்னா எப்படி சொல்லி இப்போ திமுக, அதிமுக இருக்க அந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாமகன்றதுக்கும் இருந்துச்சு. பாபா படத்தப்போ பாமக பண்ண விஷயங்கள், ரஜினிக்கு எதிராக பாமக பண்ண விஷயங்கள், விஜயகாந்த் அரசியலுக்கு வராருன்னு சொன்னோடனே பாமக பண்ண விஷயங்கள், அதற்கான அந்த எதிர்வினைகள்ன்றதெல்லாம் அப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாலிடிக்ஸில் பாமகன்னு ஒரு பவர்ஃபுல்லான கட்சி. இப்போ நம்ம எப்படி திமுக, அதிமுகவை பேசிட்டு இப்போ புதுசாக டிவிகேவை பேசிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியாக பேசப்படும் பொருளாக வந்து பாமக இருந்துச்சு. ஒரு சில படங்களையுமே அதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். அப்படி இருந்த கட்சி விஜயகாந்தோட வருகைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்குது. இவங்களோட பார்கெனிங் பவர் குறைய ஆரம்பிக்குது. பாமக தன்னோட கோட்டையை நினைக்கிற இடத்துல விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டையை போட்டு அவங்களோட ஆட்டத்தெல்லாம் கலைச்சி விட்டுறாரு. அதன் பிறகு மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க. இவங்க திருப்பி திருப்பி திமுக, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து எப்பயுமே பாமக கிட்ட இருக்கும். இவங்க கூட பேசிட்டே இருப்பாங்க. கடைசி நேரத்தில் அவங்க கிட்ட அலைன்ஸ் வச்சிருவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டியதாக இருக்கும். ஒரு 2006 முதல் 11 வரையிலான திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, பாமகவோட ஆதரவாளர் மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க மட்டும்னு சொல்ல முடியாது, காங்கிரஸோட ஆதரவு இருந்துச்சு. அப்போ கூட்டணி ஆட்சின்ற மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லி தொடர்ச்சியா ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்றதுக்கான காரணம் அப்படிதான். ஆனா ஒருவேளை அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் நினைச்சிருந்தா எனக்கு துணை முதல்வர் போஸ்டிங் கொடு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்கவில்லை. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி பதவிக்கு அவர் இப்போதான் வந்து நான் தான் தலைவர், நிறுவனர் நான் தான் தலைவர்னு சொல்றாரு. குடும்பத்திலேருந்து யாரும் தலைவர் போஸ்டிங்க்கு வரமாட்டாங்க. பொதுச் செயலராக வந்து எப்பயுமே தலித் தான் ஒருத்தர் இருப்பார். மாதிரி பல முக்கியமான பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. ஆனால் அப்படி பேசிட்டு இருந்த ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2011க்கு அப்புறமான காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை ரொம்பவே நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் மேலே ஆல்ரெடி ஒரு சில விஷயம்லாம் இருந்துச்சு. சாதி ரீதியாக செயல்படுறாருன்ற கம்ப்ளைண்ட்லாம் வந்து பாமகவுக்கும் விசிகாவுக்கும் தொடர்ச்சியான மோதல்கள். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, பாமக விசிகாவுக்கான மோதல் சில கிராமங்களில் எப்பயுமே இந்த நீர் பூத்த நெருப்பாக வந்து புகஞ்சிட்டே தான் இருக்கும். அந்த தர்மபுரியில் இளவரசன் திவ்யா அந்த கலவரத்துக்கு அப்புறமா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. ஏன் அப்படின்னா, நாடக காதல் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் பேசார். அவர் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்களை தாண்டி ஜெர்னலிஸ்ட் மணி அவர்கள் அடிக்கடி சொல்வார், ராமதாஸ் பண்ண பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட்டை எப்படி திராவிட கட்சிகள் எடுத்துச்சோ அது மாதிரி பாமக வந்து நான் தலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணுச்சு. அது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அதன் தாண்டி அவர் எடுத்த எல்லா முடிவுகளுமே வந்து விமர்சனத்துக்குள்ளான மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா டயர் நக்கிகள் அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் பண்ணது அன்புமணி. அதான் அதுக்கு அடுத்தடுத்து வந்த தேர்தலில் அவங்களோட கூட்டணி வச்சாங்க. மாற்றம் முன்னேற்றம்ன்ற மாதிரி பல கேம்பெயின்கள் இவங்க ட்ரை பண்ணியுமே ஜனங்க இவங்களை நம்பாமல் போயிட்டாங்களோ, ஏன்னா மாறி மாறி கூட்டணி வச்சதுனால ஜனங்க நம்பாமல் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த கட்சி இப்போ அப்பா பிள்ளைக்கு நடுவில் இருக்கிற ஒரு சண்டைனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த 87 அந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த 20% ரிசர்வேஷன்றது அவ்வளோ ஒரு தேவையாக இருந்துச்சு. இன்றைக்குமே வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மக்களுக்கான அந்த ஒரு வாய்ப்புன்றது அங்கே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியோட பேர்லேயே இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக உழைக்கும் வர்க்கம் இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பிளட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளுத்து வேலை செய்கிறவங்களாகட்டும் சரி, மரம் வெட்டுறவங்களாகட்டும் சரி, இன்னும் பல லேபர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் குரூப்ஸ்குள்ளே அந்த 20% ரிசர்வேஷன் வாங்குறவங்களும் இருக்குது. அவங்களோட இப்போ அந்த ஒரு 80லேருந்து 2000 வரை காலகட்டத்தில் இருக்க அந்த தகப்பன்களுக்கு பிறந்த மகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆகட்டும் சரி, மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும் சரி, என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு.
இப்போ சமீபத்தில் வந்து இவர் 10.5 ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் திடீர்னு ஒரு ஆர்டி டாக்குமெண்ட் ஒன்று வெளியாச்சு. ஏன்னா வன்னியர்கள் வந்து 14% வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வச்சிருக்காங்க நம்ம ஒரு டேட்டா வந்துருச்சு. அதுக்கப்புறமா அன்புமணி அவர்கள் இல்லை எங்களுக்கு 15% ரிசர்வேஷன் வேணும், அவுட் ஆஃப் 20ல் 15% வேணுன்ற மாதிரி விஷயம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தான் வந்து ஐ மீன் அந்த ஒரு ரிசர்வேஷன் 10.5 வந்து எடப்பாடி கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோட ஓட் பேங்க் வந்து எடப்பாடிக்கு வெள்ளை அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். இதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இடம்பெற போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தர் நல்லவராக காமிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பாதிக்கப்பட்டவரோட பெர்ஸ்பெக்டிவ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை சேரன் என்ன எவ்வளோ நடுநிலைமையாக இருந்து காட்டுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா அந்த விடுதலை படம் வந்திருந்தப்பவே அதில் ஒரு இது இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு குண்டு வச்சது யார் தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபை இவங்க பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே அது ஒரு தவறான விஷயம் தான். அந்த மாதிரியான பல விஷயங்களை பாமக பண்ணியிருக்கு. இந்த படம் யாருக்கானதாக இருக்கும் அப்படின்றத விட என்னென்னலாம் பேச போகுது அப்படின்றத ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை இந்த பல பயோபிக் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப பெரிய பஞ்சாயத்துகள்லாம் சந்திச்சிருக்கு. இந்த காட்சியெல்லாம் நீங்கள் நீக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடக்குமா அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். இது 2026 எலெக்ஷனுக்கான ஒரு பிரச்சார படமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா வந்து எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. பிரச்சார படமா பிரச்சார படம் மீன்ஸ் அவர் இதுவரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, வன்னியர்களுக்காகவும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சரி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. அதை ஒரு ரிவைண்ட் பண்ற மாதிரி. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கும்போது இந்த படத்துக்கான அறிவிப்பு வர்றதுக்கான காரணம் என்ன? எலெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஒரு படம். இப்ப எப்படி வந்து விஜய் ஜனநாயகன்ற ஒரு படத்தை வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துறாரோ, அந்த மாதிரி பாமகவுக்கு இது அரசியல் பிரச்சார படமா இருக்குமா? இருக்கலாம், தப்பில்லையே. ஏன்னா எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிறாங்களே. எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. படத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட கட்சியோட ஸ்ட்ராட்டஜி தான். அதை ஒரு பொதுவான ஒரு படமாக ஒரு கருத்தியலுக்கான படமாக எடுத்து அவங்க வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அதை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் தான் சொல்லணும். இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு இல்லை பாமக பற்றின படம் இப்படி தான் இருக்குன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வர முடியாது. என்னென்ன விஷயம் நம்ம பேசின விஷயம் தாண்டி பல விஷயங்களை ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு. பல இடங்களில் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்துருக்காரு. பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. விவசாயம் சார்ந்த பல விஷயங்களை ராமதாஸோட அறிக்கைன்றதுலாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீங்க அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையை படிச்சா போதும், உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்துடும் அப்படின்னு. அவ்வளோ ஒரு டீட்டெயிலான ஒரு அறிக்கையாக இருக்கும். வேறு எந்த கட்சியும் அவ்வளோ டீட்டெயிலாக அறிக்கை கொடுத்து நம்ம பார்த்ததில்லை. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் பக்கமாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பத்தியில் கொடுத்ததே வந்து 3வது பத்தி 4வது பத்தியில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இருக்காது. அதோட ஆதி முதல் அந்த மாதிரி ஒரு கிளியர் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான். அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அரசியல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கணுன்றது நினைக்கிறவங்க எல்லாருமே ராமதாஸ் அவர்களோட அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார். நம்ம மீடியா அதை பெருசாக வந்து எடுத்துக்கிறது இல்லைனாலுமே எல்லா விஷயத்துக்குமே ராமதாஸ் அவர்கள் ரியாக்ட் பண்ணுவார். அது சார்ந்த அறிக்கைகள் இருக்கும். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தலைவர் பற்றின படம். அவர் பேசின அரசியலை பேசினா படம் வந்து மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டோம். தலைமுறைக்கு ராமதாஸ் அவர்களை யாரு, ராமதாஸ் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து எடுத்து கூறக்கூடிய ஒரு திரைப்படமா. குறிப்பா மது ஒழிப்பாகட்டும் சரி, பல விஷயங்கள 5 ரூபாய் வந்து மருத்துவம் பார்த்துருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து முக்கியமான ஒரு விஷயம். எல்லா பொலிட்டிஷியன்ஸுக்கும் பாசிட்டிவ்னு ஒரு சைடு இருந்தாலும் நெகட்டிவ்னு ஒரு சைடு இருக்குது. இப்போது அந்த மாதிரி தான் ராமதாஸ் அவர்களுக்கும் படம் என்ன பாசிட்டிவான மெசேஜை உங்களோட தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது, அந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா பாமகவோட இளைஞர்கள் ஓட்டும் விசிகாவோட இளைஞர்கள் ஓட்டும் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 2 கட்சியோட தலைவர்களுமே மிக ஆழமான கருத்தியல் சார்ந்த தலைவர்கள். அவங்க அந்த கருத்தியலை இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக கடத்திட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது மிகப்பெரிய கேள்வி தான். இது திருமாவளவன் தொடர்ச்சியான அந்த விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தாலும் இப்போ ராமதாஸ் அந்த மாதிரி விஷயங்களை பேசலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சித்திரை மாநாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி ஏவி மட்டும் தான் போட்டுக்கிட்டாங்க, மக்களுக்கான விஷயங்களை பேசலை அப்படின்ற விஷயம். இப்போ ஒருவேளை இந்த படம் வெகு விரைவில் வெளியாகி அந்த அரசியல் அதை பேசி அந்த மக்களை எஜுகேட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் படைப்பாக தான் இருக்கும். இளைஞர்களுக்கு ஒரு தெளிவுன்றது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் வெளியாக இருக்குது. அதுக்கே இவ்வளோ விவாதங்களை இந்த ஒரு படம் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நம்ம இதை பற்றி இன்னும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி ப்ரோ. நன்றி.